வணக்கம். சந்தர்ப்ப சூழ்நிலை என்னை பேனா எடுத்து எழுதும்படி நிர்பந்திக்கின்றது. பத்திரிகையின் ஒப்பந்தத்தில் உள்ளபடி எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கில் பணம் இருந்தால் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு பணம் மிக மிக தேவையாக இருக்கிறது. எங்கள் வாழ்க்கையின் ஒரு நாள் நிலைமையை கூறுகிறேன். என் மார்பிலும் முதுகிலும் தொடர்ந்து பயங்கரமான வேதனை. என் குழந்தை இந்த உலகிற்கு வந்த நாள் முதல் 2-3 மணி நேரத்துக்கு மேல் நிம்மதியாக தூங்கியதே இல்லை. அவனுக்கு இருந்த வேதனையில் அவன் பலமாக உறிஞ்சியதன் விளைவாக எனது மார்பு இலகுவாகி தோல் வெடித்து நடுங்கும் அவனது சிறிய வாய்க்குள் இரத்தம் கொட்டியது. எங்களின் வீட்டு உரிமையாளர் வாடகை பாக்கிக்காக வீட்டை ஜப்தி செய்ய வந்தார். நாங்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. அன்று குளிரும் மழையுமாக இருந்தது. நாங்கள் வீட்டை விட்டு வெளியேறினால் உறைந்து போகும் குளிரில் குழந்தைகளுடன் நோயுற்ற மார்புடன் வெறும் தரையில் வீதியில் படுக்க வேண்டியிருக்கும். என் கணவர் தங்கையிடம் தேடி அலைந்து கொண்டிருந்தார். நாங்கள் நாட்டை விட்டே ஓடிப்போகிறோம் என்ற பொருளை கேட்டு மருந்து கடைக்காரன், ரொட்டி கடைக்காரன், கசாப்பு கடைக்காரன், பால்காரன் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து முற்றுகையிட்டு விட்டார்கள். 5 நிமிடத்திற்குள் எங்கள் வீட்டை சுற்றி 200-300 பேர் மனித கும்பல் முழுவதுமே திரண்டு வந்து விட்டார்கள். உடைமைகள்லாம் விற்பனை செய்து ஒரு காசு கூட பாக்கி இல்லாமல் எல்லா கடனையும் அடைத்தோம். அருமை நண்பரே, மன்னிப்பீராக. எங்கள் வாழ்க்கையின் ஒரு நாள் நிகழ்ச்சியினை வர்ணித்து விட்டேன். இது நாணமற்றது என்று நான் அறிவேன். இந்த சில்லறை கவலைகளுக்கெல்லாம் பணிந்து போய்விட மாட்டேன். என்னை பொறுத்தவரையில் நான் மகிழ்ச்சி உள்ள பெரிய அதிர்ஷ்டக்காரி. காரணம், என் வாழ்க்கையின் ஆதரவான என் காதலன் இன்றும் என்னுடன் இருக்கிறார். விடை பெறுகிறேன்.